தீயினால் அழிவடைந்த சாலாவ ராணுவ முகாம் மீண்டும் மீள் நிர்மாணம் செய்யப்பட்டு வருவதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜானத் ஜெயவீர தெரிவித்துள்ளார். இருப்பினும் ராணுவ களஞ்சிய சாலையை மீண்டும் சாலாவ ராணுவ முகாமில் அமைக்க முடியாது எனவும் ஜானத் ஜெயவீர குறிப்பிட்டுள்ளார். ராணுவ முகாமை சூழவுள்ள பகுதியின் தற்போதைய நிலை என்ன? ඇතම මේ පිපිරීමෙන් පසුව මේ කටයුතු வெடிப்பு இடம்பெற்ற பகுதிகளில் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ராணுவ முகாமிலிருந்து 500 மீட்டர் தூரத்துக்கான பகுதி பாதுகாப்பு வளையமாக தொடர்ந்தும் திகழ்கிறது. பொதுமக்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம். இந்த பகுதி முழுவதும் அளவிடப்பட்டு வீடுகள் அனைத்தும் மீள் நிர்மாணம் செய்யும் நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை ராணுவம் தனது முழு பங்களிப்பை வழங்கி வருகின்றது. இந்த செயற்பாடுகள் மிக விரைவில் முன்னெடுக்கப்படும் என ராணுவ தளபதி நேற்று தெரிவித்தார். ක්‍රමානුකූලව කඩිනමින් ඉටු කරන ලෙස இந்த முகாம் தொடர்பில் எவ்வாறான அளவீடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன? මේ කරුණු සියල්ලක්ම සැලකිල්ලටගෙන නැවත මෙම ස්ථානයේ මේ කඳවුර ගොඩ නැගෙනවා. මොකද කඳවුරක් නැති முன்னர் இருந்ததை விட இந்த முகாமை நேர்த்தியாக வடிவமைப்போம். தமது ராணுவ முகாமை இழந்ததற்காக குறித்த பகுதியிலிருந்து ராணுவத்தினர் வெளியேற மாட்டார்கள். கடந்த காலங்களிலும் இவ்வாறான பல சம்பவங்களை எதிர்நோக்கியிருந்தோம். இந்த சம்பவம் முற்றுமுழுதாக எதிர்பார்க்காத விதத்தில் சம்பவித்துள்ளது. இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம். எவ்வாறாயினும் ராணுவ களஞ்சியத்தை இங்கு நிர்மாணிக்க முடியாது. පතුරම් ගබඩාවක් මෙම ස්ථානයේ නැවත ඉදිවන්නේ නැහැ. ඒ කඳවුර නිසියාකාරව ක්‍රියාත්මක කරන්න අවශ්‍ය කටයුතු